சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 23, 2025. தலைப்ப: ஆன்மா மற்றும் உடல். கோல்டன் உரை. ரோமர். அப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எரேமியா. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலைச் சிதறடித்தவர் அதைச் சேர்த்துக்கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதைக் காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்கலாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தைச் சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களைச் சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்கலாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படிச் சொல்லக்கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய்ச் சேர அவர்களைச் செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாரென்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. மத்தேயு. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டுவரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவுந்தக்கதாக அவனைச் சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதைக் கேட்டு, இவன் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானேயல்லாமல் மற்றபடியல்ல என்றார்கள். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்போம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானைச் சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே. அப்படிச் செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள்.
நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். மத்தேயு. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று சொல்லாமல், பரிசேயர் சத்துசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படிச் சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்குச் சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றக்கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்குத்தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். மத்தேயு. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களைச் சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளைக் கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களைச் சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொரிந்தியர். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாயிருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே.
ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதினிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். ரோமர். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆன்மா அல்லது ஆன்மா என்பது தெய்வத்தை குறிக்கிறது, வேறு எதையும் குறிக்காது. வரையறுக்கப்பட்ட ஆன்மாவோ அல்லது ஆவியோ இல்லை. அறிவியல் ஆன்மாவை கடவுளாக வெளிப்படுத்துகிறது. பாவத்தாலும் மரணத்தாலும் தீண்டப்படாதது, மன அமைப்புகளில் உள்ள அனைத்தையும் இணக்கமாகச் சுற்றி வரும் மைய வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம். ஆன்மா மாறாது. பாவம் செய்து ஆன்மீக ரீதியில் தொலைந்து போகும் ஒரு மனித ஆன்மா இருக்கிறது என்று நமக்கு பொதுவாக கற்பிக்கப்படுகிறது. அந்த ஆன்மா தொலைந்து போகலாம், ஆனால் அழியாமல் இருக்கலாம். மனிதன் ஆன்மாவிற்கு ஒரு பொருள் சார்ந்த வசிப்பிடம் அல்ல, அவனே ஆன்மீகம். ஆன்மா ஆன்மாவாக இருப்பதால் எதிலும் குறைபாடு இல்லாத அல்லது பொருள் சார்ந்ததாக காணப்படுவதில்லை. கேள்வி: உடலும் ஆன்மாவும் என்றால் என்ன? பதில்: அடையாளம் என்பது ஆன்மாவின் பிரதிபலிப்பு, உயிருள்ள தத்துவமான அன்பின் பல வடிவங்களில் பிரதிபலிப்பு. ஆன்மா என்பது மனிதனின் பொருள், வாழ்க்கை மற்றும் அறிவு, இது தனிப்பயனாக்கப்பட்டது. ஆனால் பொருளில் அல்ல. ஆன்மா ஒருபோதும் ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாது. மனிதன் என்பது ஆன்மாவின் வெளிப்பாடு. ஒரு குறிப்பிட்ட அழகான ஏரியை பெரிய ஆன்மாவின் புன்னகை என்று அழைத்தபோது இந்தியர்கள் அடிப்படை யதார்த்தத்தின் சில காட்சிகளை பிடித்தனர். ஆன்மாவை வெளிப்படுத்தும் மனிதனிடமிருந்து பிரிக்கப்பட்டால் ஆன்மா ஒரு அர்த்தமற்றதாக இருக்கும். ஆன்மாவிலிருந்து பிரிக்கப்பட்ட மனிதன் தனது இருப்பை இழப்பான். ஆனால் அத்தகைய பிரிவு எதுவும் இருக்க முடியாது. ஏனென்றால் மனிதன் கடவுளுடன் இணைந்து வாழ்கிறான். அறிவியல் ஆன்மா ஆன்மாவை உடலில் இல்லை என்றும் கடவுள் மனிதனில் இல்லை, மாறாக மனிதனால் பிரதிபலிக்கப்படுகிறார் என்றும் வெளிப்படுத்துகிறது. பெரியது சிறியதில் இருக்க முடியாது. பெரியது சிறியதில் இருக்க முடியும் என்ற நம்பிக்கை மோசமாக செயல்படும் ஒரு பிழை. இது ஆன்மாவின் அறிவியலில் ஒரு முக்கிய அம்சமாகும். கொள்கை அதன் கருத்தில் இல்லை. ஆன்மா ஆன்மா மனிதனில் மட்டுப்படுத்தப்படவில்லை, அது ஒருபோதும் பொருளில் இல்லை. பொருள் என்பது ஆன்மாவின் விளைவு என்று நாம் முடிவு செய்யும்போது விளைவிலிருந்து காரணத்திற்கு நாம் அபூரணமாக பகுத்தறிகிறோம். ஆனால் ஒரு முன்னோடி பகுத்தறிவு பொருள் இருப்பு மர்மமானது என்பதை காட்டுகிறது. ஆவி உண்மையான மனக்கருத்தை அளிக்கிறது. நாம் பொருள் மூலம் ஆன்மா மனதை விளக்க முடியாது. பொருள் பார்க்கவோ கேட்கவோ உணரவோ இல்லை. கடவுள் ஜடப்பொருளில் வாழ்கிறார் என்ற நம்பிக்கை சர்வதேய கொள்கைக்கு உட்பட்டது. ஆன்மா உடலில் இருக்கிறது, மனம் ஜடப்பொருளில் இருக்கிறது, நன்மை தீமையில் இருக்கிறது என்று கூறும் பிழை. அதைச் சொல்லி அத்தகைய வார்த்தைகளிலிருந்து விலக வேண்டும்.
இல்லையெனில் கடவுள் தொடர்ந்து மனிதகுலத்திலிருந்து மறைக்கப்படுவார், மேலும் மனிதர்கள் தாங்கள் பாவம் செய்கிறோம் என்பதை அறியாமல் பாவம் செய்வார்கள். ஆவிக்கு பதிலாக ஜடப்பொருளைச் சார்ந்திருப்பார்கள், நொண்டித்தனத்தால் தடுமாறுவார்கள், குடிபோதையில் விழுவார்கள், நோயால் விழுவார்கள். இவை அனைத்தும் அவர்களின் குருட்டுத்தன்மை. கடவுள் மற்றும் மனிதன் பற்றிய அவர்களின் தவறான உணர்வு காரணமாகும். உடல் முதலில் இல்லை, ஆன்மா கடைசியாக இல்லை, தீமை நன்மையை விட வலிமையானதும் அல்ல. இருப்பு பற்றிய அறிவியல். உண்மை மற்றும் பிழையின் காரண அல்லது விளைவில் கலவை போன்ற சுய, வெளிப்படையான சாத்தியமற்ற தன்மைகளை நிராகரிக்கிறது. மனிதன் தனது உண்மை மற்றும் அன்பின் பொக்கிஷங்கள் பெரிதாகும்போது ஆன்மீக இருப்பை விகிதாசாரமாக புரிந்துகொள்கிறான். பாவமும் மரணமும் தள்ளி வைக்கப்படுவதற்காக மனிதர்கள் கடவுளை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும். அவர்களின் பாசங்களும் நோக்கங்களும் ஆன்மீகமாக வளர வேண்டும். அவர்கள் இருப்பின் பரந்த விளக்கங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும், மேலும் எல்லையற்றதை பற்றிய சரியான உணர்வை பெற வேண்டும். இந்த அறிவியல் உணர்வு, ஜடப்பொருளை விட்டுவிட்டு ஆன்மாவை விட்டு வெளியேறுவது, மனிதன் தெய்வீகத்திற்குள் உள்வாங்கப்படுவதையும் அவனது அடையாளத்தை இழப்பதையும் குறிக்கவில்லை. மாறாக மனிதனுக்கு விரிவாக்கப்பட்ட தனித்துவம், சிந்தனை மற்றும் செயலின் பரந்த கோளம், மிகவும் விரிவான அன்பு, உயர்ந்த மற்றும் நிரந்தர அமைதியை அளிக்கிறது. மனித கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கும் இருப்பு அறிவியலை நிராகரிப்பதற்கும் ஒரே சாக்குப்போக்கு, ஆன்மாவை பற்றிய நமது மரண அறியாமை. தெய்வீக அறிவியலை புரிந்து கொள்வதற்கு மட்டுமே வழிவகுக்கும் அறியாமை. பூமியில் உள்ள சத்திய ராஜ்யத்தில் நாம் நுழைந்து ஆன்மா எல்லையற்றது மற்றும் உயர்ந்தது என்பதை கற்றுக்கொள்வதன் மூலம். தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளால், அதாவது இருப்பின் தெய்வீக கொள்கையால் பராமரிக்கப்படுகிறான். பூமி கடவுளின் கட்டளைப்படி மனிதனின் பயன்பாட்டிற்காக உணவை உற்பத்தி செய்கிறது. இதை அறிந்த இயேசு, உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீர்கள், என்ன சாப்பிடுவீர்கள், என்ன குடிப்பீர்கள் என்று கவலைப்படாதீர்கள் என்று ஒருமுறை கூறினார், அவரது படைப்பாளரின் தனிச்சிறப்பை கருத்தில் கொள்ளாமல். அனைவருக்கும் தந்தையும் தாயுமான கடவுளை அங்கீகரித்து, அவர் அல்லிகளைப் போலவே மனிதனுக்கு உணவளிக்கவும் உடை அணியவும் வல்லவர். மனிதனின் இருப்பு அல்லது இருப்புக்கு ஜட புலன்கள் இன்றியமையாதவை என்று நீங்கள் உறுதியாக கூறினாலும், நீங்கள் மனித வாழ்க்கை கருத்தை மாற்ற வேண்டும். மேலும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உங்களை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா இருப்பதற்கான சான்றுகள் ஆன்மீக உணர்வுக்கு மட்டுமே உணரக்கூடியவை. மேலும் ஆன்மாவுக்கு எதிரானதை மட்டுமே உணரும் ஜட புலன்களுக்கு தெரியவில்லை. நமது குரு கேட்டார், ஒரு வலிமையான மனிதனின் வீட்டிற்குள் நுழைந்து முதலில் வலிமையான மனிதனை கட்டாவிட்டால் அவன் பொருட்களை எப்படி கெடுக்க முடியும்? வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உடலை நேரடியாக கட்டுப்படுத்தும் மரண மனத்துடன் தொடங்காமல் உடலை எவ்வாறு குணப்படுத்த முடியும்? இந்த மனத்தில் நோய் அழிக்கப்பட்டவுடன் நோய் பயம் நீங்கிவிடும், எனவே நோய் முழுமையாக குணப்படுத்தப்படுகிறது. மரண மனது என்பது வலிமையான மனிதன். இது ஆரோக்கியம் மற்றும் ஒழுக்கத்தின் மீதான அதன் செல்வாக்கை அகற்றுவதற்கு முன்பு கீழ்ப்படிதலில் வைக்கப்பட வேண்டும். இந்த பிழையை வென்றால், வலிமையான மனிதனின் பொருட்களை, அதாவது பாவம் மற்றும் நோயை கெடுக்கலாம். ஆன்மாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அனுமதிக்கும் அளவுக்கு பொருள் உணர்வின் பிழைகளை நாம் போதுமான அளவு வென்றிருந்தால், நாம் பாவத்தை வெறுத்து ஒவ்வொரு முகமூடியின் கீழும் அதை கண்டிப்போம்.
இந்த வழியில் மட்டுமே நம் எதிரிகளை ஆசீர்வதிக்க முடியும். இருப்பினும் அவர்கள் நம் வார்த்தைகளை அவ்வாறு அர்த்தப்படுத்த மாட்டார்கள். தந்தை பரிபூரணராக இருப்பது போலவே மனிதனையும் பரிபூரணமாக இருத்தல் பற்றிய அறிவியல் வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் ஆன்மீக மனிதனின் ஆன்மா அல்லது மனம் கடவுள், அனைத்து உயிர்களின் தெய்வீக தத்துவம். மேலும் இந்த உண்மையான மனிதன் புலன்களுக்கு பதிலாக ஆன்மாவால் ஆளப்படுகிறான், பொருளின் விதிகளால் அல்ல, ஆன்மாவின் விதியால் ஆளப்படுகிறான். பரலோக இராச்சியம். தெய்வீக அறிவியலில் நல்லிணக்கத்தின் ஆட்சி, தவறாத, நித்தியமான மற்றும் சர்வ வல்லமையுள்ள மனதின் உலகம், ஆன்மா உயர்ந்ததாக இருக்கும் ஆன்மாவின் சூழல். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் நேசிக்கிறாயா? இந்த கட்டளையில் நிறைய விஷயங்கள் அடங்கும். வெறும் பொருள் உணர்வு, வாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதும் கூட. இது கிறிஸ்தவத்தின் எல்தோராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது, மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. அதில் ஆன்மா நமது எஜமானர், மேலும் பொருள் உணர்வுக்கும் மனிதனுக்கும் எந்த இடமும் இருக்காது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.